கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. நம்ம எபிரேய எழுத்து 4வது எழுத்தை நம்ம டீகோட் பண்ணி பார்க்கலாம். 4வது எழுத்தை டாலேத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாலேத் அப்படிங்கிற எழுத்தில் மொத்தம் 3 எழுத்து உண்டு. எப்போவுமே எபிரேய எழுத்துக்கள் ஒரு எழுத்தாகவும் அது இருக்குது, அதே போல் ஒரு வார்த்தையாகவும் அது வேலை செய்யும். ஸோ இந்த டாலேத் என்கிற வார்த்தை குறித்து பார்க்கலாம். டாலேத்தில் மொத்தம் 3 எழுத்துக்கள் உண்டு. டாலேத், அப்புறம் லேமெட், அப்புறம் தாவ். இந்த 3 எழுத்து சேர்ந்தது தான் டாலேத். டாலேத் அப்படின்னா வாசல். இந்த டாலேத்தில் முதல் 2 எழுத்து எடுத்தால் டால். டால் அப்படின்னு சொன்னால் எபிரேய மொழியில் ஏழை. ஏழைக்கு டால்னு சொல்லுவாங்க. ஒரு ஏழை ஒரு வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிறான். பாருங்கள், பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், ஏழையாய் இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே. இதில் சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரப்படுத்தாதேன்னு எழுதியிருக்குது. ஆனால் அது நீங்கள் ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா, சிறுமையானவனை உங்கள் அலங்கத்துக்குள்ளே, உங்கள் வாசலுக்குள்ளே உபத்திரவப்படுத்தாதேன்னு இருக்கும். வாசலுக்குள்ளே வர்றது ஏழை தான். ஏழை, தேவை உடையவன். ஓகே, இவங்க என்ன செய்வாங்க? ஏழைகள் என்ன செய்வாங்க? நம்மளுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா என்று சொல்லி ஒவ்வொரு வீட்டு வாசல்லையா என்ன செய்வாங்க? தட்டுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, மற்ற காரியங்கள் செய்வாங்க. எந்த இடத்துக்கு நீங்கள் வாசலை தட்டினாலும் அந்த வாசலில் உங்களுக்கு ஒரு சில வாசலில் உதவி கிடைக்கலாம், ஆனால் எல்லா நேரமும் அங்கே உதவி கிடைக்காது. ஆனால் வேதம் சொல்லுது, யோசுவா சொன்னார், யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நானே வாசல், அவர்தான் டாலேத், அவர்தான் டாலேத். அந்த டாலேத்துக்குள்ளே அவர் சொல்கிறார், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், ஒரு ஏழை இந்த வாசலுக்குள்ளே பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவனுக்கு ரட்சிப்புண்டாகும். அந்த 3வது எழுத்தை பாருங்கள், தாவ். தாவ் அந்த ஏன்ஷியன் ஹீப்ருவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சிலுவை போடுவாங்க. அப்போது ஒரு ஏழை இந்த வாசலுக்குள்ளே போன உடனே அவன் யாரை பிடிக்கணும்? சிலுவையை பிடிக்கணும். சிலுவையை பிடித்தால் அங்கே அவனுக்கு உபத்திரவம் இருக்காது, அவனுக்கு சுகம் உண்டாகும். அவனுடைய நிலைமையை கர்த்தர் மாற்றுறார். அதான் பைபிள் சொல்லுது, அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளேயும் மேய்ச்சல் இருக்கும், வெளியும் மேய்ச்சல் இருக்கும். உள்ளேயும் ஆசீர்வாதம், வெளியும் ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு, சரீர ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறார். ஸோ இந்த வாசல் டாலேத் என்கிற இந்த எழுத்து, இதுக்குள்ள ஒரு ஏழைக்கான ஒரு டீகோடிங், ஒரு ஏழைக்கான ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கி நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கீங்க? நீங்கள் ஏழையாக இருக்கீங்களா? நீங்கள் உங்கள் நிலைமை எப்படி இருக்குது? நீங்கள் சம்பாதிக்கிறது குறைவாக இருக்குதா? இன்னும் தேவைப்படுகிறதா? பாருங்கள், எத்தனையோ காரியங்கள் நம்மள்கிட்ட குறைவுகள் இருக்கலாம். குறை உள்ளவன் எல்லாருமே ஏழை தான். அந்த ஏழை இந்த வாசலுக்குள்ளே போகும்போது, குறைவுன்னு சொல்லும்போது யெகோஷுவாவை அறியாத எல்லாருமே யார் தான்? ஏழைகள் தான். அந்த ஏழை இந்த வாசலுக்குள்ளே பிரவேசித்து சிலுவையை அண்டி பிடிக்கும்போது கர்த்தர் அவங்களுடைய நிலைமையை மாற்றுறார். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவார்கள். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? இந்த டாலேத் என்கிற பேர் எழுத்துக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வீடியோவில் மீண்டும் ஒரு வார்த்தையோடு நம்ம சந்திப்போம். ஆமென்.